தூக்கம் இல்லை உனக்கு தூங்குண்டா. செருப்பாலேயே அடிப்பேன். சமைச்சு வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன். இந்த பிடிச்சிக்கோ. என்னட்டு வீடியோ எடுக்க போகிறேன். ஏய் வாடா பார்த்து இது லோயர் ஆங்கிள் வரும். கீழே கேமரா போய் நான் இப்படி தாண்டி போகிறேன். இது பார்க்குற சட்டா இல்லை அந்த அளவுக்கு இந்த அப்படியே ஒவ்வொரு வாரமும் நம்ம கழுவு வைக்கிறது. கழுவுமா சத்தம் ஸோ இப்போ நம்ம க்ரீன் சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். ரொம்ப பக்கெட்டில் வராரு. சாரி. இப்போ உங்களுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணும். அதில் இருக்கிற விதையை நீங்கள் தெளிவாக க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ க்ரீன் சில்லியை இதில் போட்டாச்சு, விதையை நீக்கியாச்சு. பார்த்துக்கோங்க, இதில் விதை இல்லை, இதுலேயும் விதை இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழுவாத சிங்குக்குள்ளே போய் உங்கள் க்ரீன் சில்லியை கழுவிடுங்க. இப்போ நீங்கள் நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒன்று கீழே விழுந்துருச்சு. நம்ம வாஷ் பண்ணிட்டு திரும்ப உள்ள போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பிட போறது வந்து சதீஷ் தான். அதனால நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத வாஷ் பண்ணணும். இது வாஷ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் முடையா இருந்துச்சுன்னா நீங்க வாஷ் பண்ண வேண்டாம். இல்லை வாஷ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெங்காயம் தான் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பரதேசியோ மிளகாய்க்கு இல்லாமல் இதுக்குள்ளேயே போட்டுக்கிறான். புதினா உரிக்க சொன்னதுக்கு இதை உரிச்சிருக்கிறான். இது புதினா உரிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆமாம், மேலே இது முடிச்சதுக்கப்புறம் இவனை உரிக்கணும். நம்ம மணி 2 3 இன்னும் 1 hour டைம் இருக்கு. படம் நாளைக்கு படுத்தானே 3 மணி நேரத்துக்கு போயிடலாம். போயிடலாம். சீஃப் குக் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்வார். ஆனால் கடைசி இதோட ரிசல்ட்டை தெரியும் போது அதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஆல்ரெடி எக் பராத்தாவும் செஞ்சதும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. கோதுமை பராத்தான் செஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக. பயிர் சேர்க்கிறவங்க இந்த மாதிரி இது விஷயத்தை சாப்பிட்றாங்களா? புரியல. பயிர் சேர்க்கிறவங்க இது செய்யறாங்க. பைஸ் இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வடசட்டி தேவை. ஆனா இவனுக்கு சில்லறத்தனமா கொஞ்சம் தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. அதை வாங்கின அந்த புண்ணியம் வந்தா வீடு எடுத்துட்டு அப்படியே மூஞ்சி காட்டிக்கு. நோ, இப்ப இந்த அடுப்பை வந்து உங்க உட்கரங்களால நீங்க பண்ணீங்க அப்படின்னா நாங்க சமைக்க ஆரம்பிச்சிருவோம். டம்ம டும்மா டம்ம டும்ம டும்மா. ஓகே, பட்டை கிராம்புகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எண்ணெய் இங்க பாருங்க, இவரு சாதாரணமான ஆள் கிடையாது. ப்ளீஸ் இங்க வாங்க. இவங்க வீட்டுல மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. பட் இவங்க வீட்டுல எத்தனை ஆயில் இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. யாராவது புகார் கொடுக்கணும்னா கொடுத்துருங்க. இல்ல அந்த ஆயில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி புகார் கொடுக்கணும்னா அரசாங்க கட்டடத்திலே கால ஒளி இந்த மூடிங்களா போதுமா? எதோ முடியாது. இப்போ என்ன காஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதை விட இங்க ஒருத்தர் காஞ்சிருக்காரு. அவர் போட்டோ காட்டுங்க ப்ளீஸ். கொஞ்சம் காஞ்சுதான் இருப்பாரு, பாத்துக்கோங்க. என்ன பண்ண போறோம்னா இதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தாண்டி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கத்துக்கணும். கம்மி பண்ணிட்டு முதல்ல பாத்தீங்கன்னா பட்டை தான் இருக்கு, அதை நம்ம போட்டுடலாம். போட்டு கருக வைக்கலாம். அது என்ன அது அதிகமா போடுறாதடா. அதெல்லாம் ஒண்ணு கூட ஸ்மெல் வர அது இதாகும்டா. எதாகும்? அதிகமா போட்டீங்கன்னா அந்த வாடை டேஸ்ட் மாதிரி அது பட்டை வைக்கும் வாசனை வரும். பாத்துக்கலாம். என்ன காரம் அதிகமா இருக்குல்ல, எடுத்துலாங்கிறியா நீங்க? ஆமா, பட்டை எத்தனை ஓட்டினா கருகுதுடா அண்ணாச்சி. எல்லாமே வாசம் செமையா இருக்குதுடா. கருகு விட்டு போட்டு வாசனை நல்லா இல்லையா? அருமையா இருக்குது. ஓகே,
கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நிறையவே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போடுறா. இல்லடா கறிக்குதுடா. சரிடா. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, ஏன்னா நாங்கள் இதை உங்களுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டோம். லாஸ்ட்டில் சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் தானே அதையும் சொல்லுங்கள் வீடியோவில். நாய்க்கு போடுவோம். நாய் சாகக்கூடாது, எங்கள் நாய்க்கு சாக பார்த்து. அப்போ நீங்கள் சதீஷுக்கே கொடுத்துடலாம். என்ன இல்லை நான் அந்த பாஸ் பண்ணுறேன் ஆன் பண்ணியே தப்பா இது என்ன எனக்கு கேமரா ஏன் தண்ணி குடிச்சு வந்துடும். நல்ல வாசம் இல்லடா. ஆமாம் ஆமாம், வெங்காயம் வதக்கல நிறையா வாசம். இல்லடா அது பட்டையோட வாசம். ஸோ இந்த வெங்காயத்தை நீங்கள் பொன்னிறமாக வர வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் நிறம், தங்கச்சி நிறம். தங்கம் எவ்வளோ விலை விற்கிது. டீம் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் லுங்கி கட்டியிருக்கேன்னு. ஸோ எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட ஆடைகளை அணியணும். அதை ப்ரொமோட் பண்ணணும் விதமா சங்குமார் லுங்கிகள். ஏதாவது வேணும்னா சங்கு சங்கு இல்லை, சங்கு கிடையாது. நீங்க ஓகே போதும், எனக்கு காமிச்சது போதும். நல்ல வாசனை வருது. கொஞ்சம் தேங்காய் போட்டால் வேற லெவலில் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இது பொன்னிறமாக மாறிடுச்சு. தேங்காய் ஒன்றுமே பண்ணலையே. தேங்காய் இல்லையா? சரி கூட பரவாயில்ல, திரும்பவும் இல்லை பொடியும் இல்லை. இதை போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னேன், பட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியில் நீங்கள் சிக்கன் போடுறதா இருந்தாலும் சரி, சிக்கனுக்கு பதிலாக சிக்கனோட லிவர் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் டாப் நாச்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம சில விஷயங்கள் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சதீஷ் அப்படிங்கிற பேரை சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே 2 பேக்கெட் வாங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த காரத்தை குறைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரீன் சில்லி சிக்கன் தான் பண்ணுறோம். அதனால் ஸோ கண்டிப்பாக எண்ணெய் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப கேடு தான். பட் வேறு வழி இல்லை. நீங்கள் எண்ணெயில் ஒரு பொருளை பொரிக்கும் போது உங்களுக்கு ருசி அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ருசிக்காக நீங்கள் ஆசைப்பட்டு டெய்லி இதே மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் கூடிய விரைவில் இந்த மாதிரி உங்களை வந்து சந்திப்போம். ஸோ இப்போது கொஞ்சம் எங்கள் கவனக்குறைவால் அடி பிடிச்சிருச்சு. நாங்கள் அதனால் அதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. நாங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி மேஷ் பண்ணுறோம். ஸோ கவனக்குறைவாக நாங்கள் சிம்மையும் கம்மியாக வச்சுட்டோம். இந்த லட்சணத்தோட சமையல் போகுது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கனை நம்ம போட போகிறோம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிக்கனுக்குள்ளேயே டிஃபால்ட்டாக ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன போயான்னு தெரியல. தண்ணி தானே இருக்கும். தண்ணி தான் இருக்குமா? சரி விடுங்க, ஏதோ ஒன்று இருக்கும், மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ண சொன்னோம். அந்த மஞ்சள் மக்கா என்ன நினச்சான்னு தெரியல, எதுவும் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போய் பண்ணிட்டான். பட் நல்ல மனுஷன் அவன். சாயந்தரம் தான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறான். நைட்டு டியூட்டியும் பார்க்குறான். நைட் டியூட்டி பார்க்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நைட் செக்யூரிட்டிஸாக இருக்காங்க. நீங்கள் என்னென்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் பேர் வந்து சதீஷ் குமார். மிஸ்டர் திரு ஸ்ரீ மிஸ்டர் என்ன மாசமே நாராசமாக இருக்கு. நீங்கள் தானே சார் சாப்பிட போகிறீங்க. அந்த நாய் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. எப்படி இருந்தாலும் அந்த நாய் தான் சாப்பிட போகுது. அவ்வளோ நம்ம ஃபினிஷா? அவ்வளோதான், வெந்துச்சுன்னா வேலை முடிச்சு. இப்போ மூடி வச்சிரு. கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். மிளகா எதுவுமே போடல. மிளகா எதுவுமே போடல, அதான் இருக்கு. அந்த காரமே அல்டிமேட்டாக இருக்கும்.
இது ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. ஏன்னா இதில் முழுக்க நாங்கள் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். தண்ணி அப்படிங்கிறது அறவே நாங்கள் அவாய்ட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் வேறு வழி இல்லாமல் போட்டு தொலைகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வீடியோ ஓவர். ஓகே.